தமிழ் கம்யூனிட்டியை உலுக்கின ஒரு செய்தி தான் 4 வயசு பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமை. விரிவா பேசுறது என்ற சொன்னா ஒன்டாரியோல இருக்க அஜெக்ஸ் என்ற இடத்துல 30 வயசு ஆம்பளை ஒருத்தர் 14 வயசு ஒரு பெண்ணை பல நாள் கடத்தி வச்சு மருந்து கொடுத்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாரு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஒரு விடயம், கனடாவில் நடந்த ஒரு விடய பற்றி தான் பேச போறோம். அதாவது ஒரு தமிழர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது, அதுவும் பாலியல் துஷ்பிரயோகம் குற்றம் ஒன்று சுமத்தப்பட்டுள்ளது. அது ஏன் சுமத்தப்பட்டிருக்கு, அதனுடைய உண்மையான விவரங்கள் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பேச போறோம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வீடியோ செய்யறதுக்கு காரணம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணமாக, அதாவது கனடாவில் இருக்கிற நம்மளுடைய தமிழ் சமூகத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணமாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு செஞ்சிருக்குது. அவசரமா இந்த வீடியோ செய்யறதுக்கு காரணம் அதுதான். நம்முடைய தமிழ் பிள்ளைகள்ல ஏற்படுற என்ன சொல்றது கவனிப்பின்மை என்றே சொல்லலாம். அந்த கவனிப்பின்மை காரணங்கள் என்னன்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோல சீரியஸா பேச போறோம். சீரியஸா பேச போறோம்ன்றதை விட ஒரு வழி, அது இப்போ உங்களுக்கு புரியாதுங்க. அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவங்களை எதிர்கொள்ள போற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பத்தி ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான காரணம் தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க, ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு விளங்கும் இதுல என்ன தாற்பயம் என்ன எல்லாமே உங்களுக்கு அது புரியறதுக்கு இந்த வீடியோ செஞ்சிருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு எண்டில் ஒரு முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன், அதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விடயம் நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டியை உலுக்கின ஒரு செய்தி தான். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அதுல முக்கியமான விடயங்கள் தெரிஞ்சிருக்காது. ஒரு 14 வயசு பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமை. இது நம்ம கனடா மக்களுக்கு அது தமிழ் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நம்ம பிள்ளைகளை எப்படி நாம பாதுகாக்க போறோம் என்ற சிந்திக்க வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்குது. அதான் இப்ப இது இந்த நடந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் விரிவா முதல்ல பேசுவோம், அதுக்கு பிறகு அதுக்குரிய இதுகளை பத்தி பேசுவோம். விரிவா பேசுறது என்ற சொன்னா ஒன்டாரியோல இருக்க அஜெக்ஸ் என்ற இடத்துல 30 வயசு ஆம்பளை ஒருத்தர் 14 வயசு ஒரு பெண்ணை பல நாள் கடத்தி வச்சு மருந்து கொடுத்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பேர் கௌரி சங்கர் கதிர் காமநாதன், இலங்கை தமிழர். அதான் இன்னும் ஒரு பேரிடியா இருக்குது. அந்த இலங்கை தமிழ் பண்ண விடயம் நம்மளுக்கு ஒரு அசிங்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த பெண்ணை ஹாமில்டன்ல இருந்து கடத்தி கொண்டு கூட்டி கொண்டு போயிருக்காரு. இவருக்கு ஒரு பொதுவான ஒரு தொடர் மூலமா ஏதோ ஒரு சோசியல் மீடியானே வச்சுக்கொள்ளலாம், அதுல ஒரு பழக்கம் இருந்ததாம். இதனால அந்த பெண்ணுக்கு மேல அவர் அந்த பெண்ணுக்கு இதனால ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம். ட்ரஹாம் ரீஜனல் போலீஸ் இவரை மே 2ஆம் தேதி கைது பண்ணியிருக்காங்க. குற்றச்சாட்டுகள் அப்படி பார்த்தோம்னா பாலியல் துஷ்பிரயோகம் இருக்குது, கட்டாயமா அடைச்சு வச்சிருந்தது, மிரட்டுதல், தாக்குதல், இப்படி பெரிய லிஸ்டே இருக்குங்க. அப்ப இந்த இதெல்லாம் லிஸ்ட்டை வச்சுதான் போலீஸ் சந்தேகப்படுது. சரியா, இதுதான் நடந்த ஒரு சம்பவம். இந்த நடந்த சம்பவத்துல நாம பார்க்கணும் தமிழ் கம்யூனிட்டிக்கு ஏன் முக்கியம்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். தமிழ் கம்யூனிட்டியில நம்ம பெண் பிள்ளைகள் விட பிள்ளைகள் எல்லாமே ஒரு விதமான 2 விதமான கலாச்சாரத்தோட வாழ்றாங்க. ஒன்று தமிழர் பாரம்பரியம், இன்னொன்று கனடியன் வாழ்க்கை. இந்த இடைவெளியில தான் சில பேர் நம்பிக்கையை தவறா படுத்துறாங்க. இந்த கேஸ்ல அந்த ஆம்பளைக்கும் பெண்ணுக்கும் பழக்கம் இருந்ததாலோ இது ஒரு வகையான க்ரூமிங்னே சொல்லலாம். அதாவது நம்ம கம்யூனிட்டி உறவுகளை பயன்படுத்தி பெண்ணுடைய நம்பிக்கை துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு. இது நம்ம டொரண்டோ, ஸ்க்ராப்ரோ, மிஸ்ஸிசாகால இருக்கிற தமிழ் குடும்பத்துக்கு ஒரு விழிப்புணர்வு. நம்ம தமிழ் பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டிக்டாக் இப்படி பல சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. இதனால் நல்ல விஷயங்களும் இருக்குது, ஆபத்தும் இருக்குது. இந்த கேஸில் அந்த பொண்ணுக்கு ஒரு பொதுவான தொடர்பு மூலமாக ஆபத்து வந்திருக்கு. நம்ம கம்யூனிட்டியில் எல்லாரும் நம்ம ஆளுங்க தானே நினச்சி நம்பக்கூடாது. பெற்றவங்க நம்ம பிள்ளைகளுக்கு யார் பேசினாலும் உனக்கு அசௌகரியம் வந்தால் உடனே சொல்லுன்னு சொல்லி கொடுக்கணும். கனடாவில் புதிதாக வந்த தமிழ் குடும்பங்கள் இங்கே இருக்கிற சட்ட பாதுகாப்புக்கு குழந்தைகள் நல அமைப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். மனநலம் பற்றி நான் கட்டாயம் பேசி ஆகணும். இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளான பிள்ளைகள், அவங்க குடும்பங்கள் மன உளைச்சலை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் மனநலம் பேசுகிறத பற்றி ஒரு தயக்கம் இருக்குது. என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து உதவி கேட்காம கூட இருக்கக்கூடாது. கனடாவில் தமிழ் கம்யூனிட்டி கவுன்சிலிங் சர்வீஸ் மாதிரியான அமைப்புகள் இருக்குது. இவங்களை அணுகி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். இது நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு பலமாக இருக்கும். பெற்றவங்களோட பாதுகாப்பு பயிற்சி, பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு வாய்ப்புகள், சமூக நிகழ்ச்சி திட்டங்கள் ஏற்பாடு பண்ணலாம். எடுத்துக்காட்டாக ஸ்க்ராப்ரோவில் தமிழ் கம்யூனிட்டி சென்டரில் இப்படி ஒரு வாரம் பாதுகாப்பு குறித்து விவரிக்கலாம்.
நம்ம கம்யூனிட்டி ஒன்று சேர்ந்து நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பை நம்ம கையில் தான் இருக்குன்னு செயல்பட வேண்டும். என்ன செய்யலாம் இது பார்த்தோம்னா, முதல்ல வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட மனம் திறந்து பேசணும். எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். சில பேர் நம்ம நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துகிறாங்க. இந்த கேஸில் ஒரு ஆம்பளைக்கும் பெண்ணுக்கும் பழக்கம் இருந்ததால் இது ஒரு வகையான க்ரூமிங்கன்னே சொல்லலாம். அதாவது நம்முடைய கம்யூனிட்டி உறவுகளை பயன்படுத்தி பெண்களுடைய நம்பிக்கையை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாரு. இது நம்மளுடைய டொரண்டோ ஸ்க்ராபரோவில் இருக்கிற தமிழ் குடும்பங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வாக இருக்குது. நம்மளுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு நம்முடைய தமிழ் பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டிக்டாக் இப்படி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். இதில் ஒரு விஷயம் இருக்குங்க, ஆபத்தும் இருக்குது. இந்த கேஸில் இந்த பொண்ணுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் தான் ஆபத்தே வந்திருக்குன்றே சொல்லலாம். நம்ம கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் நம்ம ஆளுங்க தான் நினைச்சு நம்பக்கூடாதுங்க. பெத்தவங்க நம்ம பிள்ளைகளுக்கு யார் பேசினாலும் உனக்கு அசௌகரியமாக இருந்துச்சுன்னா, உனக்கு கஷ்டமாக உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொன்னால் நீ கட்டாயம் உடனே சொல்லுன்னு சொல்லி நம்ம அதை வளர்க்கணும். கனடாவில் புதுசாக வந்த தமிழ் குடும்பங்களும் இங்கே இருக்கிற சட்ட பாதுகாப்புக்கு குழந்தைகள் நல அமைப்புகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அது தெரிஞ்சு கொண்டா தான் உங்களுக்கும் அதில் எப்படி செயல்படலாம்னு தெரியும். அதாவது நிறைய பேர் சில விஷயங்களை பற்றி பேசுறதில்ல. அதாவது மனநலம் பற்றி பேசுறதில்ல. மனநலம்ன்ற தமிழ் வேர்ட், அதாவது என்ன சொல்றது, மென்டல் ஹெல்த்னஸை பற்றி நிறைய பேர் பேசுறதில்ல. இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளான பெண் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் சரி தான், ஆண் பிள்ளைகளும் கூட பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய குடும்பம் மன உளைச்சலை சந்திக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழர் கம்யூனிட்டியில் மனநலம் பற்றி பேசுறதுல ஒரு தயக்கம் இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயந்தே உதவி கேட்காம இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. கனடாவில் தமிழ் கம்யூனிட்டி கவுன்சிலிங் சர்வீஸ் மாதிரியான அமைப்புகள் நிறைய இருக்குது. அவங்கள்ட்ட அணுகி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். நம்ம கம்யூனிட்டியோட பலமாக இருக்கணும். நம்ம அமைப்புகள் என்ன செய்யலாம்ன்றதையும் பற்றி யோசிக்கணும். கனடாவில் இருக்கிற கனடியன் தமிழ் யூத் அலையன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி தமிழ் கல்ச்சரல் அசோசியேஷன் மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எதிர்கொள்றவங்களுக்கு பெரிய பங்கு கூட வகிக்க முடியும். பெத்தவங்களுக்கு பாதுகாப்பு பயிற்சி, பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு வகுப்புகள், சமூக நிகழ்ச்சிகளில் ஏற்பாடு பண்ணலாம். எடுத்துக்காட்டாக ஸ்க்ரோபராவில் தமிழ் கம்யூனிட்டி சென்டரில் இப்படி ஒரு வாரம் பாதுகாப்புக்குரிய வாரம்னு சொல்லி அதை பிரகடனப்படுத்தி அதை பற்றி விவாதிக்கலாம். நம்ம கம்யூனிட்டி ஒன்று சேர்ந்து நம்ம பிள்ளைகளோட பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குன்றதை செயல்படணும். இதுதான் ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, அதை பற்றி பேசுறதும் இல்லை. அதனால தான் இப்படியான பல விடயங்கள் நமக்கு நம்மளுடைய ரேடாரை தாண்டியே போய்கிட்டு இருக்கு. முதல்ல வீட்டில் இருக்க பிள்ளைகளோட மனம் திறந்து பேசுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் செய்றீங்க, நீங்கள் ஜாப் செய்றீங்க, ஹஸ்பண்ட் ஜாப் செய்கிறாரு, ஒய்ஃப் ஜாப் செய்கிறாரு, எல்லாமே இருக்கட்டும். எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு பிரச்சனைன்னா அப்பா அம்மாட்ட சொல்லுன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, சந்தேகமான நடவடிக்கையை நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் பக்கத்து வீட்டிலையா இருக்கட்டும், முன் வீட்டிலையா இருக்கட்டும், உடனே 911க்கு கால் பண்ணுங்க. மூணாவது நம்ம தமிழ் கம்யூனிட்டி நிகழ்ச்சிகளுக்கு போய் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுங்க. அது இன்னொரு முக்கியமான விடயம். அப்போதான் 4 பேருக்கு தெரியும். 4வது, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு கண்ணு வச்சு கொள்ளுங்க. அது இன்னொரு முக்கியமான விடயம். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை, அதை பற்றி யாருமே பேசுறதில்ல. இந்த செய்தி நம்ம கனடா தமிழ் கம்யூனிட்டியை உலுக்கிருக்கு. 14 வயசு பொண்ணுக்கு நடந்த இந்த கொடுமை அனுபவிச்சிருக்க நினைக்கும் போது நம்ம பொறுப்பு இன்னும் அதிகமாகுதுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்க. இந்த வீடியோவில் மறுபடியும் ஒரு முக்கியமான ஆன் பண்ணுங்க. இதுக்கு நாம் என்ன பண்ணலாம், இந்த காமுகன் மாதிரி நிறைய பேர் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க, அதெல்லாம் என்ன செய்யலாம்.